ஒரு பொண்ண பகல்ல பார்த்தா ரொம்ப சாதாரணமானவ மாதிரி அமைதியா நல்லவ மாதிரி இருப்பா. ஆனா நைட் 2 மணிக்கு மேல அவளுக்கு இருக்கிற இன்னொரு பர்சனாலிட்டி வெளியே வரும். ஆக்சுவலா பர்சனாலிட்டி இல்ல, அது ஒரு டீமன் மாதிரி. டெவில்னு சொன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும். நைட் நேரத்துல மட்டும் முழு டெவிலா மாறுற இவ. இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாம இருக்கு. ஆனா அவளோட வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு இளைஞன் வரான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோவும் கூட. ஆரம்பத்துல அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தாலுமே அந்த பொண்ணு நைட்ல செய்யற அலப்பறை இருக்கே, அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போய் அவளை பத்தி நம்ம முழு ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தான் என்ன, காதல், காமெடி, ரொமான்ஸ்னு வித்தியாசமான ஒரு கொரியன் படம் தான் இது. இந்த படத்தோட ஒன்லைன் தான் கேட்டீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் தமிழ் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யாரோட வாய்ஸ்னா என்னோட பேர் விஷ்ணு. என்னோட வாய்ஸ் தான் இது. உள்ள போமா. வெளியே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கூட கேட்காம நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேரு கில். யாராவது நொய்யின்னு வெளியே போய் பார்த்தா புதுசா பொருள் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. என்னோட அபார்ட்மெண்ட் கீழே தான் குடி வர போறாங்களா இவங்க அப்படின்னு கில் அவன் பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, ஆமா புதுசா ஏதோ பேக்கரி கூட ஓபன் பண்றாங்களாமா, சரி ஏதோ பண்ணட்டும்னு கில் கிளம்பிற. அன்னைக்கு நைட்டு கில் அவனுடைய போர்வை வீட்டுக்கு வெளியே உதறிட்டு இருக்க. தூங்கும் போது கழுத்துல போடுவாங்கல்ல ஏதோ, அது காத்துல பறந்து போய் கீழே விழுந்துருது. அதை எடுக்கலான்னு இவன் தேடி போய் அதை எடுத்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க. ஏதோ சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குதுன்னு இவன் எட்டி பார்க்க, அங்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இந்த பொண்ணோட பேர் ஜங் சியான் ஜி, நம்ம சுருக்கமா ஜான்சின்னு வச்சுக்கலாம். அந்த ஜான்சி பொண்ணு உட்காந்துருக்க. என்ன பண்றா இவன் ஒளிஞ்சிருந்து பார்க்க, அந்த பொண்ணு ஜூஸ் கேன திறக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா. அவ ஜூஸை எப்படியோ திறந்து அவ குடிக்கிறத கில்லு தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். வா, அது பொண்ணா இல்ல தேவதையாடா அப்படி பாத்துட்டு இருக்கான். மெய் மறந்து போய் அவளை ரசிச்சிட்டு இருக்க. அவ ஒரு பொண்ணே இல்ல, அவ ஒரு தேவதை அப்படின்றான். சரி அந்த உப்பேடு அப்படின்னு இவன் பார்த்த விஷயத்தெல்லாம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஏன்டா ஒரு அழகான பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க, இப்போ உனக்கு உப்பு தான் முக்கியமா? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்துட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு இவன் ரூமுக்கு போறதுக்காக லிஃப்ட் ஏறி போனா 13வது ஃப்ளோர் ஓபன் ஆகுது. கிக்கின்னு ஒரு சிரிப்பு சத்தம். அவன் முன்னாடி பேய் மாதிரி ஏதோ நிக்குது. இவன் குடிபோதையில் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். லிஃப்ட் அப்படியே க்ளோஸ் ஆக போற நேரத்துல நடுவுல ஒரு கை வருது. ஐயோ லேட் ஆயிருச்சுன்னு கத்திக்கிட்டு லிஃப்ட மறுபடியும் ஓபன் பண்ண, யார்டா நீன்னு ஒரு பொண்ணு கில்ல பார்த்து கேக்குறா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த ஜூஸ் கேன் ஓபன் பண்ணி ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு ஜான்சி. உள்ள பூந்து இவனை வேற அடிக்க வரா. அட யாருடி நீ, எதுக்குடி என்ன அடிக்க வரன்னு அவனும் இவளை தள்ளி விட்டு அடிச்சிட்டு இருக்கான். தேவதை மாதிரி இருக்கான்னு சொன்னா அந்த பொண்ணு இப்ப மேக்கப் பண்ணிட்டு வந்து இவனை அடிச்சு போட்டுட்டு இருக்கு. விடிஞ்சதும் இவன் தற்காப்புக்காக ஒரு குச்சி எடுத்துட்டு கதவை திறக்க, எங்கடா அவ மறுபடியும் வந்துட போறாளோன்னு, என் கீழ் வீட்டுல இருக்கிற பொண்ணு பேக்கரி தானே ஓபன் பண்றேன்னு சொன்னா அப்படின்னு அவளோட பேக்கரிக்கு முன்னாடி போய் நின்னு பாத்துட்டு இருக்கான். கையில வேற ஒரு குச்சி வச்சுட்டு நின்று இருக்கான் காமெடியா. அந்த ஜான்சி பொண்ணோட கசின் அங்க வந்து அப்படியே அவனை லுக்கு விட, நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரி நடிப்போன்னு இவன் அவளை பார்க்காமே இருக்கான். ஓ புது பேக்கரியா, நல்லா பெருசா தான் இருக்கு அப்படின்னு சமாளிக்க, உள்ள போய் ஒரே ஒரு பண்ணை மட்டும் வாங்கிட்டு பில்ல போடுறான். ஆமா நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த கசின் பொண்ணு கேட்க, நீ எதுக்கு கேக்குற, அது ஒன்னும் இல்ல பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர போறான்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள பில்டிங் 123 யூனிட் 1401 அப்படின்னு அவனோட ரூம் நம்பர் சொல்லிடுறான். ஆஃபர்னா விட்டுருவோமா, சரி சரி 123 யூனிட் 1401. ஏய் உன்னோட வீட்டு கீழே தான் நாங்களும் கரெக்டா ஸ்டே பண்ணிருக்கோம் அப்படின்னு அந்த கசின் பொண்ணு சொல்ல, நேத்து தான் நாங்க இங்க வந்தோம், நீ அப்ப எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தானா, ஹே ஜான்சி இங்க வாடி நம்ம நெய்பர் வந்திருக்காருன்னு சொல்ல, இவன் பயப்படுற மாதிரி தெரியுது. ஏன்னா நேத்து நடந்த விஷயம் அப்படி. ஆனா எந்த மேக்கப்புமே இல்லாம அந்த பொண்ணு நார்மலா அப்படியே வெளியே வர, அதை பார்த்து இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் தான் நம்ம நெய்பர்னு கசின் சொல்லிட்டு இருக்கும் போது இவன் நேத்து நடந்த யோசிச்சு பட்டு இவன் அந்த லிஃப்ட்ல தள்ளி விட்டானே, இந்த பொண்ணோட மண்டையில அடிபட்டு பேண்டேஜ் வேற ஒட்டிருக்கா. நேத்து சத்தம் போட்டதுக்கு சாரிங்க, உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படின்னு ஜான்சி பொண்ணு சொல்ல, இவன் அந்த பொண்ணோட மூஞ்ச கூட பார்க்காம சரி சரின்னு சொல்லுவான். இதுக்கு நான் காசு கொடுத்துட்டேன்ல, அந்த பன் எடுத்துட்டு நைஸா வெளியே ஓடுறான். வெளியே வந்த பிறகு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க, இவன் திரும்பி பார்த்துட்டு ஐயோ இவளா கில்லு வேகமா ஓடுறான். ஓடி போய் ஒளிஞ்சிக்க அந்த புள்ளையும் தேடி வந்துருது. நேத்து நைட்டு அந்த பொண்ணை இவன் அடிச்சிருப்பான் லிஃப்ட்டுக்குள்ள, அதனாலதான் இந்த பொண்ணு அவனை துரத்திட்டு வரான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு வந்து, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஏன் ஓடுறீங்க, இந்தாங்க புடிங்க, புதுசா கடை ஓபன் பண்ணதுனால இது எங்களோட கிஃப்ட் கார்டுன்னு சொல்லி கொடுக்க, நேத்து நைட்டு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பேசுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பாக்குற உங்களுக்குமே புரியாம தான் இருக்கும். போக போக ஏன்னு நான் சொல்றேன். நேத்து நைட்டு என்ன அடிச்சா, ஆனா இப்ப நல்லவ மாதிரி இருக்கா. சாப்பிடும் போது பல்லு விளக்கும் போது அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். நைட் ஆகிறது. ஜான்சி பொண்ணு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 மணி ஆனதுமே வெடுக்குன்னு கண்ண முழிக்கிறா. நைட்டு 2 மணிக்கு இந்த பையலும் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. பால்கனி வழியா எட்டி பார்த்தா அந்த ஜான்சி பொண்ணு ரோஸ் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வானத்தை பார்த்து கையை நீட்டிட்டு இருக்கா. இதை அவன் பார்த்துட்டு அவகிட்ட போய் பேசலான்னு முடிவு பண்ணி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அதுல இருந்த பால் எடுத்து அவன் நல்லா குடிச்சிட்டு கீழே வந்து, ஐயோ பால் வேற தீர்ந்து போச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபார்ட்மெண்ட் கீழே வர, வந்து பார்த்தா கீழே இருந்த அந்த பொண்ணை காணும். அப்படியே ரோட்டை காட்டுறாங்க. ரோட்ல இந்த பொண்ணு ஒரு டெரர் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க. ஏதோ சம்பவத்தை பண்ண போற மாதிரி தெரியுது. திடீர்னு லாரி சத்தம் கேட்க, அதை கேட்டு கில் பையன் வேகமா அங்க ஓடி போய் பார்க்க, அங்க யாரோ அந்த புள்ளைய புடிச்சிட்டு இருக்காங்க. இவன் உடனே ஓடி போய், டேய் யாரா நீ, என்னடா பண்ற சனியம் முடிச்சவனே அப்படின்னு அவன் சட்டையை பிடிக்க, பாத்துக்கோ அவ
அவன் என் பொண்ணு தான், சந்தோஷமா? நீ யாருடா அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா கேக்குறாங்க. இவன் சட்டைய புடிச்சான்ல, அது ஜான்சியோட அப்பா தான். என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு அவரு கைய வாங்கி இவன் தலையில அவனே மடார் மடார்னு அடிச்சுக்கிறான். நிறுத்துடா, யாரா நீ அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு பன் எடுத்து அவன் கழுத்துல வைக்க, நான் இங்க உங்களுக்கு மேல் வீட்டுல தான் தங்கி இருக்கேன், உங்க நெய்பர் தான். என் பொண்ணு கீழ் வீட்டுல இருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்குடா அவளை ஃபாலோ பண்ண? நான் ஃபாலோ எல்லாம் பண்ணலைங்க, பால் தீர்ந்து போச்சுன்னு பால் வாங்க தான் வந்தேன் அப்படின்னு பால் டப்பாவையும் காட்டுறான். நான் வரும்போது எவனோ ஒரு பொறுக்கி பையன் தான் ரோட்ல அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான்னு நினைச்சு உங்களை பிடிச்சி அடிச்சிட்டேன், சாரி அப்படின்னு கேட்க, பக்கத்துல அந்த பொண்ணு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு எதையுமே கண்டுக்காம. இதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணை நைட்ல பாத்திருக்கியாடா நீ? இல்லன்னு அவன் பயந்துகிட்டே போய் சொல்ல, உண்மையை சொல்றா இல்லனா போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன். பாத்திருக்கேன் லிப்ட்ல ஒரு வாட்டி வந்தா பேய் மாதிரி வந்து என்னைய பிடிச்சி அடின்னு அடிச்சு போட்டா. அவ போதையில வந்திருக்கான்னு நான் நினைச்சேன். இது நான் போதையில வந்தனா? நீ தாண்டா குடிச்சிட்டு லிப்டுக்குள்ள உட்காந்துருந்த அப்படின்னு ஜான்சி பொண்ணு எழுந்து அவன் கழுத்தை பிடிச்சி நெரிப்பா பாருங்க. சரியான ஃபன்னு தான். அவங்க அப்பா அவளை தடுத்து நிறுத்த, உன் மண்டையை இப்பவே உடைக்க போறான்னு ஜான்சி பொண்ணு கத்த, இங்க பாரு எல்லாத்தையும் மறந்துருப்பா தம்பி, வெளியே போய் எதுவும் சொல்லிடாத புரியுதா, சீக்கிரம் இங்க இருந்து ஓடிடுறா அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா சொல்ல, அப்படின்னு அந்த பொண்ணை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொல்ல அவனும் ஓடிடுறான் அந்த இடத்த விட்டு. அடுத்த சீன்ல அப்படியே வீட்டுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்கு. ஜான்சியோட கசின் பொண்ணு கதவை திறந்து அவ தூங்குறத பார்த்து சந்தோஷப்பட அவ நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கா. ஆமா ஐயோ மாமா நீங்களா, இன்னைக்கு வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு பயந்துகிட்டே கசின் பொண்ணு சொல்ல, ஜான்சியோட அப்பா, உன்னை அவளை பாத்துக்க தானே சொன்னேன், நான் சும்மா வெளியே வாக்கிங் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, இந்த பொண்ணோட காதை பிடிச்சி திருகிறாரு. வாக்கிங் போறதுக்கு இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு போவ நீ? உன்னை அவளை பாத்துக்க சொல்லிட்டு போனா நீயே போய் ஊர் சுத்திட்டு இருக்கியா? ட்ரக்கில் அடிச்சு செத்து போயிருப்பான் அந்த பொண்ணு இன்னைக்கு. நான் தான் கதவை உள்பக்கத்துல இருந்தே சாத்திட்டு போனேனே, ஒருவேளை உடஞ்சிருக்குமோன்னு அந்த பொண்ணு சொல்ல, உடஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் காண்டாகி, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் மாமான்னு சொல்ல, அப்பதான் அந்த பொண்ணை விடுறாரு. கில்லு லிப்டுக்குள்ள போக, அப்ப அதே பொண்ணு எண்ணெய் வச்சு தலை சீவிக்கிட்டு லிப்ட நிறுத்தி உள்ள வரா. இவனுக்கு ஒரு கருமாந்திரமும் புரியல. அந்த பிள்ளை அப்படியே பேச ஆரம்பிக்க, உடனே இவன் பயந்து போய், நேத்து நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவன் சொல்ல, அந்த லிப்ட் பட்டன் அழுத்தாம இருக்கு, அதை தான் நான் கேட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லவும், அன்னைக்கு நைட்டே இவன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்றான். அதே மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலைமுடிலாம் கர்லி ஹேர் வேற அது மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்க அப்பாவோட பார்க்ல ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. அப்புறம் இவளுக்கு சாப்பிட வாங்கி தராங்க. இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று ஹீரோ பாத்துட்டு இருக்கான். நாம இருந்த பழைய இடத்துல இங்க 3 கடை இருந்துச்சு தானே, ஆனா இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட இந்த பொண்ணு புலம்பிட்டு இருக்க. பொண்ணு இல்ல டெவில், அந்த டெவில் புலம்பிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஏதோ ஒண்ணு ஆகுது, கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து அப்படியே ஆஃப் ஆயிடுறா. அவங்க அப்பா அவளை உப்பு மூட்டை தூக்க போலான்னு தூக்க, படக்குன்னு ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா அவருக்கு முதுகு பிடிச்சிச்சு. அந்த பொண்ணு அப்படியே முதுகுல இருந்து வலிக்கிட்டே கீழே விழ போறா. ஐயோ இவ வேற விழுவ போறாளே அப்படின்னு அவங்க அப்பா பாத்துட்டு இருக்க, யாரோ ஓடி வந்து அவளை பிடிக்கிற மாதிரி சத்தம். யாருன்னு பார்த்தா கில் பையன் தான். ஜான்சி கீழே விழாம அவளை பிடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து ஜான்சியோட அப்பாவை தூக்கிட்டு போக, இந்த பிள்ளைய இப்ப இவன் உப்பு மூட்டை தூக்கிட்டு நிக்கிறான். கசின் பொண்ணு வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, சரி நீ என்னப்பா வேலை செய்யறன்னு கில்ல பார்த்து கேட்க, நான் இப்ப பிரேக்ல இருக்கேன் அப்படின்னு பச்சையா போய் சொல்றான். ஆக்சுவலா ஹீரோ ஒரு வேலையில்லா பட்டதாரி. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவங்க அப்பாவை பார்க்க போறான். என் பொண்ணுகிட்ட இருந்து உன்னை தள்ளி தானே இருக்க சொன்னேன், நான் குப்பையை தானே போட வந்தேன். பொய் சொல்றியா? குப்பை போடுறதுக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி வருவியா நீ? சரி சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கில் சொல்ல, ஆமா உங்க பொண்ணு ஏன் ஒரு மாதிரி இருக்கா, ஆளே வேற மாதிரி மாறிடுறா, திடீர்னு லூசு மாதிரிலாம் நடந்துக்கிறா, நீங்க சொல்றதுன்னா சொல்லுங்க இல்லனா வேணாம் அப்படின்னு அவன் சொல்ல, நான் சொல்றதை கேளு, அந்த கர்டைனை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, என்னோட பொண்ணு மத்தவங்கள மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது, நம்ப முடியலனாலும் அதுதான் உண்மை, அவ உடம்புல இன்னொரு ஒரு ஆவி இருக்கு. அவன் அந்த கதையை கேட்டு நம்புற மாதிரி தெரியல. அவ ஒரு டீமன். அவ பிறக்கும் போதே அவளுக்குள்ள ஒரு ஆவியோட தான் பிறந்தா. டெய்லி நைட்டு 2 மணிக்கு மேல அது வரும். அந்த 2 மணில இருந்து அடுத்த 3 மணி நேரத்துக்கு அந்த டீமன் அப்படியே அவளோட உடம்புலயே இருக்கும். நான் போய்லாம் சொல்லலப்பா, நீ ஆல்ரெடி பார்த்தல, அவர் சொன்னதெல்லாம் அப்பதான் இவன் டைஜஸ்ட் பண்றான். டபுள் பர்சனாலிட்டி மாதிரிலாம் இல்ல, இது எங்களோட முன்னோர்களின் சாபம், நிலாவோட ஒளி தான் அவளுக்கு பிடிக்கும், அதனாலதான் நைட்டு மட்டும் அவ வரா. இப்பதான் ஹீரோக்கு புரியுது. அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நிலாவை பார்த்து கையை விரிச்சிட்டு நின்று இருப்பா. ஆனா என்னோட உண்மையான ஜான்சி பொண்ணுக்கு அந்த ஆவி அவளோட உடம்புல இருக்கிறதே தெரியாது. அதாவது பகல்ல நார்மலா இருப்பா. உங்களுக்கு மண்டையில எதுவும் அடிபட்டுருச்சான்னு அந்த கட்டை இழுத்து விட்டு ஒரு பெருசு கேட்க, யோ நாங்க சின்ன பிள்ளைங்க புக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம், யா நீ போய் எந்த பெட்ல படுத்திருந்தியோ அந்த பெட்லயே போய் படு அப்படின்னு சமாளிச்சு அவர் அனுப்பிடுறாரு. கில் தம்பி நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் ப்ளீஸ். இந்த பொண்ணு வானத்தை பார்த்து கையை விரிச்சிட்டு இருக்க, பின்னாடி கில் பையனும் நிக்க, நான் பாக்குறதுக்கு டீமன் மாதிரி இருக்கேனா? இல்ல அப்படிலாம் இல்லையே அப்படின்னு கில் சொல்ல, நான் வெறும் டீமன் இல்லடா, டீமன்களுக்கெல்லாம் தலைவினா, உன்ன மாதிரி ஆளுங்க கண்ணுக்கெல்லாம் என்னோட கொம்பும் ரெக்கையும் எல்லாம் தெரியும், தெரியுதா? என்னோட ரெக்க என்ன தெரியுதா பாரு, என்னோட ரெக்க பாடுறா அப்படின்னு அந்த பொண்ணு செம்ம காமெடியா டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஆத்தாடி ஆத்தா, பெரிய லூசு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோண்டான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். உங்க பொண்ணை ஏன் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக கூடாதுன்னு கில் பையன் அவங்க அப்பாட்ட கேட்க, அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு தம்பி, ஆனா அது எதுவுமே ஒர்க் ஆகல. சரி நீ பகல்ல
எல்லாம் என்ன பண்ற? அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த பொண்ணு கடைக்கு கில் வந்து, என்னோட பேரு கில், நான் உங்க கடையில் நல்லா வேலை செய்வேன்னு சொல்றான். வேலை கேட்டு வந்திருக்கான். அவங்க அப்பா அனுப்பி வச்சாரு போல. உங்க பேரு தான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு ஜான்சி சொல்ல, கசின் பொண்ணு வந்து அவனை கூப்பிட்டு பேசுறா. ஜான்சி பொண்ணுக்கு விடிஞ்சா எல்லாமே மறந்து போயிருமா, அது நிஜமா அப்படின்னு கில் அவள்கிட்ட கேட்க, ஆமா ஜான்சிக்கு எல்லாம் மறந்துடும், ஆனா அந்த டீமன் பொண்ணுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். அப்புறம் அன்னைக்கு நைட்டு, ஹலோ என்னோட பேரு கில், எனக்கு வேலை கொடுங்க, நான் நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு இவன் சொன்ன மாதிரியே அத அந்த டீமன் பொண்ணு சொல்லி காட்டுறா. நீ என்ன என்னைய பிராங்க் பண்ணிட்டு இருக்கியாடி, எங்கேயாவது கேமரா வச்சிருக்கியா என்ன, நீ ஏதாவது வீடியோ போடுறியா அப்படின்னு அங்க போய் சுத்தி முத்தி தேட எங்கேயாவது கேமரா இருக்குதான்னு. திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு காணாம போயிருது. எங்க போனான்னு பார்த்தா இவன் பின்னாடி இருந்து பேய் மாதிரி வந்து பயன்படுத்த, நான் புதுசா நெயில் பாலிஷ் வச்சிருக்கனே, தொட்டுப்பாருடா தொட்டுப்பாரு அப்படின்னு அந்த பொண்ணு அவனை துரத்திட்டே ஓடி வருது. இவன் பயந்துட்டு ஓட, ஒரு நெட்ல சாஞ்சு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அந்த டீமன் அவனை பார்த்து சொல்ல, மறந்துடாத அது ஒரு டீமன், அந்த டீமன் உன்னை எப்படி வேணா ஏமாத்தும் சொன்னது ஜான்சியோட அப்பா. இந்த வாக்கியம் இவனோட மைண்டுக்குள்ள ஓட, அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னதை நம்பாம, போய் சொல்லாத போடி, இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு அந்த பிள்ளை கிளம்பிடுது. எதையோ மறந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு அங்க இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓடி போய் ஏதோ ஒரு சாக்லேட் இருக்கு போல, அதை எடுத்து அந்த பில் போடுறவங்கிட்ட காட்டி, இதை மட்டுமே நீ இனிமே உள்ள ஸ்டாக் வைக்கிற, அப்படி இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பார்த்து ஏங்க இப்படி பேசுறீங்கன்னு அந்த கேஷியர் பாய் கேட்க, இவன் என்னோட தங்கச்சி தாங்க, இவளுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்க. அதே நேரத்துல இன்னொரு பொண்ணு வந்து அவ எடுத்த அதே சாக்லேட்டை தேடிட்டு இருக்கா. ஏமா உனக்கு வேற சாக்லேட்டே பிடிக்காதா? அந்த பொண்ணு அதே சாக்லேட் எடுத்தா, இவளும் அதே சாக்லேட்டை தேடி வரா. அந்த செகண்டா வந்த சாக்லேட் எடுத்த பொண்ணு தூரத்துல நின்று பாத்துட்டு இருக்க. அவளுக்கு கொடுக்காம வச்சு தின்னுட்டு இருக்கா. அவ பாத்துட்டு இருக்கும் போதே வேணும்னே அந்த சாக்லேட்டை கீழே தள்ளி விட்டு, ஒரே நிமிஷம், அது சாக்லேட் இல்ல போல, அது கேக் மாதிரி இருக்கு, அந்த கேக்கை கீழே தள்ளி விட்டு இன்னொரு பாக்கெட் எடுத்து காட்டி அந்த பொண்ணு பாக்குற மாதிரி அவ முன்னாடியே காமிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. சின்ன பிள்ளைங்க கூட இப்படிலாம் பண்ணாது போல. இதுல வேற இந்த பொண்ணு ஒரு டீமனா, அதுவும் டீமன்களுக்கெல்லாம் தலைவின் வேற சொன்னா. அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து கேக்குறான், ஜான்சியோட உடம்புக்குள்ள நீ என்ன பண்ற, எதுக்காக இவளோட உடம்புக்குள்ள வந்தேன்னு கில் பையன் கேட்க, அவங்க முன்னோர்கள் தப்பே செய்யாத என்னைய புதைச்சிட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு சாபம் இது, எவ்வளவு நாள் நான் இந்த உடம்புல இருக்க போறேன் தெரியுமா, எப்பவுமே அப்படின்னு அவன் மூஞ்ச பார்த்து கத்த, இவன் என்ன நடிக்கிறாளா அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். இந்த பொண்ணுக்கு வரும் பாருங்க கோவம். சாப்பிட்டுட்டு இருந்த பொருள் எல்லாம் தள்ளி விட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே இருந்த பொருள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க செவுத்துல ஏதோ பூச்சி வண்டு மாதிரி ஏதோ இருக்கு, அதை எடுத்து அவங்கிட்ட காட்டி வாயில போட்டுக்க பாக்குறா. இந்த பொண்ணு டீமன் நிரூபிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க. கில் பையன் எப்படியோ அவளை தடுத்து, ஐயோ அம்மா தாயே, நான் ஒத்துக்கிறேன், நீ பெரிய டீமன் தான், தயவு செஞ்சு நிறுத்து, ஒத்துக்கிறேன், நீ பெரிய டீமன் தலைவி தான் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிற. காலையில விடியுது. இப்படிதான் பிரெட்டை கட் பண்ணணும்னு ஜான்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் நைட்டு அலப்பற பண்ணிச்சான்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு லுக்கெல்லாம் மாத்திட்டு எப்படி இருக்கா பாருங்க. இவ நைட் ஆனா ஜான்சி இவன் தான் பாத்துக்கிறான். ரெண்டு பேரும் நைட்டு 2 மணிக்கு ரெடி ஆயிட்டு புறப்பட்டு பார்க்குக்கு போறாங்க. அங்க போய் ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு இருக்க. இன்னும் வேகமா ஆட்டு, இன்னும் வேகமா ஆட்டுன்னு அந்த புள்ள சொல்லிட்டே இருக்க. பாரி ஜான்சி தள்ளுறன்னு ஒரே தள்ளு, பறந்து போய் கீழே விழுந்து மண்ணை கவிட்டா. அப்புறம் இந்த புள்ள அவனை துரத்திட்டே ஓட, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எனக்கு பிடிச்ச அந்த கேக் வேணும்னு கேக்குறா. அதெல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு அந்த கேசியர் பாய் போய் சொல்ல, போன வாட்டி இந்த பொண்ணு அவங்கிட்ட ரூடா நடந்துகிட்டதுனால இப்படி சொல்றான். உடனே இந்த பொண்ணு, எனக்கு அது மட்டும் தான் இந்த உலகத்திலேயே பிடிக்கும், தயவு செஞ்சு எனக்கு அதை குடுன்னு அழுவுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுவா பாருங்க. அந்த ஆக்டிங்க பார்த்து அவனும் மயங்கி மறைச்சு வச்சிருந்த அந்த கேக்கையும் எடுத்து அவட்ட கொடுத்துறான். அது அவ கையில வாங்கின உடனே, பொய் சொல்றியாடா நாயே அப்படின்னு அவனை திட்டிட்டு ஓடிடுறா. அப்புறம் இந்த பொண்ணு ஜாடி எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கா. அவ தூக்கி போடுற ஜாடி எல்லாம் பின்னாடி இருந்து கில்லு கேட்ச் பிடிச்சிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் கசின் பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. வீடியோ எடுத்து ஜான்சியோட அப்பாவுக்கு அனுப்ப, அவர் அதை பார்த்துட்டு, கில் பையன் நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்கிறான், நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டிட்டு இருக்க. அப்புறம் டெய்லி இந்த பொண்ணு உடம்புல இருந்து 3 மணி நேரம் கழிச்சு அந்த டீமன் டீஆக்டிவேட் ஆன வாட்டி கூட்டிட்டு வந்து வீட்டுல படுக்க வச்சுட்டு தூங்கிடுறான். இவங்க அப்பா டிஸ்சார்ஜ் ஆனதும் அந்த பொண்ணை கட்டி போட்டு, ஆவியே வெளியே வா, ஆவியே வெளியே வான்னு கத்திட்டு இருக்க. இந்த பொண்ணு பயத்துல கத்துற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு அப்படியே மேல எந்திரிச்சு, வர முடியாது என்ன பண்ணுவ அப்படின்னு பயப்படாம கேக்குறா. உடனே அந்த கசின் பொண்ணுல அந்த பொண்ணு மூஞ்சிலேயே வெளியே வா வெளியே வா வெளியே வான்னு மூஞ்சிலேயே குத்தி சரியான ஃபன்னா இருக்கும். இதெல்லாம் படம் பார்க்கும் போது முரட்டு காமெடியா இருக்கும். அன்னைக்கு நைட் அந்த டீமன் பொண்ணை கூட்டிட்டு ஒரு கேம் விளையாடுறதுக்காக போறாங்க. உனக்கு ஏதாவது பொம்மை வேணுமா, நீ சூஸ் பண்ண, நான் எடுத்து தரேன்னு சொல்றான். அது ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுல அந்த கொக்கியை வச்சு எடுக்கணும் போல. அது பேர் தெரியல, உங்களுக்கு யாருக்காவது அந்த பாக்ஸோட பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கரெக்டா அந்த பொம்மையை அவன் கையில எடுத்து கொடுத்துட்டேன்னு வையன், நீ ஜான்சியோட பாடியில இருந்து வெளியே போயிடணும். அதை கேட்டு அந்த டீல் பிடிக்காம, அட போடான்னு சொல்லிட்டு அவ கிளம்ப, நில்லு நில்லு நில்லு, அட்லீஸ்ட் உன்னை எப்படி அவளோட பாடியில இருந்து வெளியே போக வைக்கிறதுன்ற ரகசியத்தை மட்டுமாவது எனக்கு சொல்லு. சரின்னு அந்த டீலுக்கே ஒத்துக்கிறா. ஒருவேளை நீ தோத்துட்டேன்னு வையன், நான் இப்ப இருக்கிறத விட இன்னும் 3 மணி நேரம் சேர்த்துக்குவேன், இவளோட பாடிக்குள்ளேயே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இவனும் அந்த பொம்மையை எடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டான், 2வது சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டான். ஆக்சுவலா இந்த மாதிரி அவன் பொம்மை எடுக்கிறதுல கை தேர்ந்தவனா இருப்பான். அதனால எப்படியும் அந்த பொம்மையை
பொம்மையை வெளியே எடுத்துறான். சரி இப்ப சொல்லு, அவ பாடியில இருந்து எப்போ நீ போவான்னு கேட்க, இந்த புள்ள அவன் கையில இருந்து அந்த பொம்மையை வாங்கி, உன்ன மாதிரியே இந்த பொம்மை மூஞ்சி அசிங்கமா இருக்கு, ஐயோ சரியான குசும்பு பிடிச்ச டெவிலா இருக்குங்க அது. இதை கேட்டு அவன், என் கேள்விக்கு பதில் சொல்றீன்னு சொல்ல, என்னோட பேரை சொல்லி இந்த பாடியை விட்டு வெளியே போன்னு 3 தடவை கத்துனா நான் வெளியே போயிருவேன் அப்படின்னு சிம்பிளா சொல்றா. அவ்வளவுதானா? சரி அப்போ உன் பேர் என்ன அப்படின்னு நைஸா கேட்க, அப்படியே சொல்ற மாதிரி வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. இந்த பயபுள்ள என்ன பண்றான்னா, அவனோட அதீத அறிவை யூஸ் பண்ணி டீமனோட நேம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கூகுள்ல லிஸ்ட் பார்த்துட்டு இருக்கான். அட கடவுளே, இவ மூஞ்ச பாருங்க இப்ப எப்படி இருக்கா, ஆனா நைட் ஆனா எப்படி இருக்கான்னு பாருங்க. இவங்க 2 பேரும் கடையில வேலை செஞ்சிட்டு இருக்கு. கில் சில டப்பாலாம் எடுத்து போயிட்டு இருக்கும்போது தெரியாம ஒருத்த மேல இடிச்சிடுறான். உங்களுக்கு ஒன்னும் ஆகலையான்னு ஜான்சி பொண்ணு அவங்கிட்ட போக, அவன் தான் படத்தோட வில்லன். அந்த பொண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணுக்குள்ள பேய் இருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே அந்த பொண்ணோட கையை பிடிக்க போக அதுக்குள்ள கில் எந்திரிச்சு வந்து தடுத்துட்டான். சாரி தெரியாம அடிச்சிட்டேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்பிடுறான். என்னோட பாடிக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனா அது என்னன்னே தெரியல அப்படின்னு இந்த பொண்ணு புலம்பிட்டு இருக்க. அவங்கிட்ட இவனுக்கு தான் உண்மை தெரியுமே, ஆனா அந்த பொண்ணுகிட்ட சொல்லாம மறைச்சிடுறான். என்னன்னா, உன் பாடிக்குள்ள ஒரு டீமன் இருக்குடின்னு இவன் சொல்லாம மறைச்சிருக்கான். ஓகேவா? அன்னைக்கு நைட்டு ஒருத்தன் பிரிட்ஜ் மேல ஏறி நின்னு நான் கீழே குதிக்க போறேன்னு மிரட்டிட்டு இருக்க. போலீஸ்லாம் அவனை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருந்தோ வந்த இந்த ஜான்சி பொண்ணு இங்க பாரு இங்க பாரு இங்க பாருன்னு கத்திக்கிட்டே இருக்க. இந்த மேல குதிக்கிறேன்னு சொன்னான்ல, அவன் மேல இருந்து அவளையே பார்த்துட்டு இருக்கான். நம்மளைய காப்பாத்துறதுக்காக இந்த பொண்ணு எப்படி கத்திக்கிட்டே வரா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. அதை பார்த்து ஃபீல் பண்றான். இந்த பொண்ணு கிட்ட வந்து, அங்க குதிக்க வேணாம் இங்க குதி அப்படின்னு அவ ஒரு இடத்த காட்டுறா. அட பாவிகளா, என்ன குதிக்க சொல்லத்தான் அங்க இருந்து இங்க ஓடி வந்தியாடி நீயே அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, ஆனாலும் அவன் கத்திக்கிட்டே இருக்கா, குதிடா குதிடா சீக்கிரம் குதிடான்னு. கில்லு பையன் அதுக்குள்ள ஓடி வந்து இவளோட வாயை புத்தி இழுத்துட்டு போலான்னு ட்ரை பண்றான். இருந்தாலும் இந்த பொண்ணு அவனோட கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு மேல இருக்கிறவனை பார்த்து, நீ தைரியமானவனா இருந்தா கீழே குதிடா, குதிக்கிறதுலாம் ஒன்னும் கஷ்டம் கிடையாது, உடனே குதி, வேணா இப்ப நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னு இந்த புள்ள ஓடி போய் பக்கத்துல இருந்த ஆத்துல குதிச்சிட்டா. ஐயோ குதிச்சிட்டாலேன்னு கில் பையன் ஓடி போய் ஆத்துல குதிக்க, இவனுக்கு வேற நீச்சல் தெரியாதா, இவன் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் மேல இருந்து பார்த்த போலீஸ் அவங்கள பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து குதிக்கிறேன்னு சொன்னான்ல ஒருத்தன், அவனும் அதை பார்த்து பயந்து கத்திட்டு இருக்கான். போலீஸ் தண்ணியில இறங்கி கில்ல காப்பாத்திடுறாங்க. இவன் மேல எழுந்து வந்து, எங்க ஜான்சி ஜான்சி எங்கன்னு, அவளை காப்பாத்திட்டீங்களான்னு கத்திட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு எவ்வளவு தூரத்துக்கு நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. டால்பின் மாதிரி கியூட்டா நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா பாருங்க. யாரு சாமி இந்த பொண்ணு? ஃபர்ஸ்ட் குதிக்க போறான்னு மேல இருந்து ஒருத்தன் வாய் உதற விட்டுட்டு இருந்தானே, அவன் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன நினைச்சவனோ தெரியல, குதிக்காம அவன் பாட்டுக்கும் ரோட்ல இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் இந்த பொண்ணு நீச்சல் அடிச்சதெல்லாம் வீடியோ எடுத்துட்டாங்க போல. அதெல்லாம் வைரல் ஆகி நியூஸ் சேனல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. என் பொண்ணை எங்கடா கூட்டிட்டு போன அப்படின்னு அவங்க அப்பா வந்து கில்ல பார்த்து கேட்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, என் பொண்ணு இப்படி ஸ்விம் பண்றது தெரிஞ்சிருந்தா அப்பவே இவளை நான் ஸ்விம்மிங்ல சேர்த்து ஒரு கோல்டு மெடலாவது இவளுக்கு கிடைச்சிருக்கும், நாட்டுக்கு அது பெருமை சேர்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது என் பொண்ணை என்னவெல்லாம் பண்ணிருக்க நீயே அப்படின்னு இவனை பிடிச்சி அந்த கசின் பொண்ணும் இவரும் அடிச்சிட்டு இருக்க. ஜான்சி பொண்ணு சடனா உள்ள வந்துடுறா. அதை பார்த்த உடனே இவங்கெல்லாம் ஒன்னும் தெரியாத மாதிரி ஆக்டிங்க போட்டு அப்படியே சமாளிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு கில்லு புறப்பட்டு வீட்டுக்கு வெளியில நிக்க, டீமன் வரும்னு பார்த்தா ஜான்சி பொண்ணு அப்படியே வரா. என்னடா நடக்குது இங்க? அப்புறம் இவனும் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிட்டு 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போறாங்க. கில் கேக்குறான், இன்னைக்கு நீ தூங்கலையான்னு. இன்னைக்கு என்னோட அம்மாவோட இறந்த நாள், அதனால நான் தூங்கல இவ சொல்ல. அது மட்டும் இல்லாம அவளோட சோக கதை எல்லாத்தையும் அவன்கிட்ட புலம்பிட்டு இருக்கா. தெரியவா நம்ம திரும்பி வீட்டுக்கு போலான்னு இவன் சொல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் போல தோணுது. அப்படியே 2 பேரும் ஒரு தியேட்டருக்கு போயிடுறாங்க. அங்க போய் படம் பார்த்தா படத்துல கிஸ் அடிக்கிற சீன் வருது. இவன் அந்த சீனை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி சீட்டை எட்டி பாக்குறான். அங்க ஒரு கப்பிள்ஸ் கிஸ் அடிச்சிட்டு இருக்க, அதையும் பார்த்துட்டு அப்படியே சைட்ல திரும்பி இவளை பாக்குறான். டேய் நீ எதுக்கு பிளான் பண்றன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா டேய். அப்படியே கீழே பார்த்தா அவனோட கை மேல அந்த பொண்ணு கை வச்சிருக்கா. இவனுக்கு ஹார்ட் துடிக்குது. அந்த கையை அப்படியே எடுத்து விட்டு ஏன்டா அவன் கையை எடுக்கிறான்னு பார்த்தா அவளோட கை மேல இவன் கையை வச்சிடுறான். பையன் முடிச்சிட்டான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆனா அந்த பொண்ணு அப்படியே அவனை திரும்பி பார்த்து கீன்னு சிரிக்க, அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுக்குள்ள இவ்வளவு நேரம் இருந்தது அந்த டீமன். நல்லா இவனை வச்சு செஞ்சு நல்லா ஏமாத்திருக்கா. இன்னைக்கு மேக்கப் போடாம வந்திருக்கா போல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் எழுந்து அந்த பொண்ணு முன்னாடி ஓடி போய் முன்னாடி கிஸ் அடிச்சிட்டு இருந்தாங்களா ஒரு காதல் ஜோடிகள், அவங்கள போய் பார்த்து, டேய் சீட்டு மேல கால் வச்சிருக்கிய காலர்றா, அவனை மிரட்டி நீயும் காலர்றன்னு அந்த பொண்ணையே மிரட்டுறா. அப்புறம் அது முடிச்சுட்டு ஏதோ ஜாடியை நோண்டிட்டு இருக்கா. இந்த பயபுள்ள வந்து இந்த பொண்ணோட உடம்புல இருந்து நீ எப்ப வெளியே போவன்னு கோவமா கேக்குறான். அந்த டீமனுக்கும் இதை கேட்டு செம காண்டாயிருது. கையில வச்சிருந்த ஜாடியை தூக்கி பொத்துன்னு கீழே போட்டு, எல்லாரும் என்னை எதுக்காக போன்னு விரட்டுறீங்க, நான் யாருன்னு நீ மறந்துட்டியாடா அப்படின்னு கீழே இருக்கிற புல்ல புடுங்கி அதை வாயில போட்டுக்க பாக்க. எதுக்காக எப்படி பண்றான்னு தெரியல. ஆடு மாடு மாதிரி கீழே இருக்கிற புல்ல புடுங்கி தின்னுட்டு இருக்கா. அப்புறம் இந்த டீமன்களுக்கெல்லாம் தலைவி ஓட ஆரம்பிச்சிட்டா. இவனும் பின்னாடியே அவளை துரத்திட்டு ஓட, அப்போ ஒரு கார் இவனை இடிக்கிற மாதிரி வருது. இவன் எழுந்து எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறான். அந்த காருக்குள்ள யாரு
யார் இருக்கிறது தெரியுமா? வேற யாரும் இல்ல, வில்லன் தான் அந்த காருக்குள்ள இருக்கான். இந்த பொண்ணு ஒரு சந்துக்குள்ள பூந்துவோட அங்க மேல ஒரு பெரிய ஒரு கவுரு கட்டி வச்சிருக்காங்க. என்னடா கவுரு இருக்குன்னு பார்த்தா அது ஏதோ மந்திர கவுரு போல. இவளால அசைய முடியல. இவன் அங்க இருந்து அசைய ட்ரை பண்ணிட்டு இருக்க. கில்லு அவன் கிட்ட ஓடி வந்த உடனே இவளுக்கு நார்மல் ஆயிருது. ஏண்டி இந்த ஓட்டம் ஓடுற, இந்த தண்ணி குடி அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிடுறாங்க. இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் தான் அந்த கயிறையும் கட்டி வச்சது. அது யாரு? வேற யாரு? வில்லன் தான். அப்புறம் இந்த பொண்ணுக்கு ஜம்பிங் பிடிக்கும் போல, டிராம்போலின்னு நினைக்கிறேன். இவன் அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க போறான். போய் ஜாலியா அங்க குதிச்சு விளையாண்டுட்டு இருக்க. இது உண்மையாலுமே டீமன் தானா இல்ல பைத்தியம் முடிச்ச லூசு பொண்ணான்னு தெரியல. நம்மளையே யோசிக்க வச்சிரும் இந்த சீனை பார்க்கும்போது. அப்புறம் அங்க ஜாலியா விளையாண்டு முடிச்சுட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு ஏதோ ஃப்ளவர் கார்டனுக்கு போறான். டீமனுக்கு எப்படிடா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு அந்த பொண்ணு கேட்க, அப்படியே அந்த பொண்ணு முன்னாடி நடந்து போனா அவளோட ட்ரெஸ்லயே பூ சிம்பிள் இருக்கு. இதை பார்த்துட்டு பூவை பிடிக்காதுன்னு பூவை ட்ரெஸ்லயே வச்சிருக்க லூசு பொண்ணு அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். நீ போஸ் கொடு, நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்ல அப்படியே போட்டோ எடுத்துட்டு இருக்கான். போஸ் கொடுக்க சொன்னா அந்த புள்ள மிடில் ஃபிங்கர் எல்லாம் காட்டிட்டு இருக்கு. ஏய் ஒழுங்கா போஸ் குறின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நீ ஒரு டீமனா இருந்தாலும் அழகா தாண்டி இருக்க. எடுத்த போட்டோவை அந்த பொண்ணு கிட்ட காட்ட, அதை பார்த்துட்டு என்னோட உண்மையான அழகை நீ பாத்தின்னு வையேன், உனக்கு கண்ணே தெரியாம போயிரும். அந்த அளவுக்கு நான் அழகா இருப்பேன். எனக்கு பெரிய கண்ணு இருக்கும், ஷார்ப்பான மூக்கு இருக்கும், கொம்பு வேற இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அதை ஒரு பேப்பர்ல வரைஞ்சிட்டு இருக்கா. வரைஞ்சு அவன் கையில இதை எடுத்து கொடுக்க, அவ வரைஞ்ச பொம்மையை பார்த்தா சிரிப்பா இருக்கும். ஆமா, இதை பார்த்தா கண்டிப்பா கண்ணு தெரியாம தான் போயிரும் அப்படின்னு இவன் சொல்ல, சாதிச்சிட்டடா தம்பி, நீ அரை மணி நேரம் அவன் வரதை நீ கட் பண்ணியிருக்க. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, அந்த டீமனை இவன் டிராம்போலின் ஜம்புக்கு கூட்டிட்டு போனதுனால அந்த டீமன் 3 மணி நேரம் இருக்கும்ல, அதுல வந்து அரை மணி நேரத்தை குறைச்சிக்கிட்டா. இப்போ 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இருந்தவ 2 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் குறைச்சிக்கிட்டா. இதை நினைச்சு அவங்க அப்பா கில்ல பார்த்து பெருமைப்படுறாரு. இதை கேட்டு அந்த ஜான்சியோட கசின் பொண்ணு என்ன நினைக்கிறான்னா, இன்னைக்கு நைட்டு நம்ம அவளை பப்புக்கு கூட்டு போய் இன்னும் நம்ம டைமை குறைக்கலாம்னு அவ ஒரு பிளான போட பப்புக்கும் போறாங்க. அங்க போய் ஜான்சி பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து, நீ என்ன ஐலைனர் யூஸ் பண்ண, என்ன ஐலைனர் யூஸ் பண்ண அப்படின்னு அங்க ஒரு பொண்ணை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. இவன் வந்து அதுக்குள்ள அவளை பிடிச்சி இழுத்து நிக்க வச்சா. மறுபடியும் காணாம போயிட்டா. எங்கடா போயிட்டா இவன் தேடிட்டு இருக்க. மேல யாரோ அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவன் ஓடி போய் யாருன்னு பார்த்தா வில்லன். யார்டா நீ, அவளை விடுடான்னு அவனை தட்டி விட்டு இனிமே இந்த சைடே வராதுன்னு சொல்லி அப்புறம் வில்லனும் கிளம்பிடுறான். அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் கடையில வேலை செஞ்சிட்டு இருக்க. வில்லனோட என்ட்ரி, வில்லன் கடைக்கே ஸ்ட்ரைட்டா வரான். வந்து ஒரு சின்ன சாக்லேட்டை வாங்கிட்டு கில் பையனை தனியா கூப்பிட்டு பேசுறான். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணோட உடம்புல ஒரு ஆவி இருக்கிறதும் எனக்கு தெரியும், நான் அதை சரி பண்றேன். நான் தான் ஒரு கவரை கூட மேல கட்டி வச்சு அவளை டெஸ்ட் பண்ணேன். அப்புறம் அவ போன இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே அவன் ஃபாலோ பண்ணிருப்பான். அதை எல்லாத்தையும் சொல்றான். நீ என்ன பார்த்து சந்தோஷப்படணும் தம்பி, நான் அந்த ஆவி அவளோட உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, கில்லுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா வில்லனை பார்த்தாலே அவனுக்கு பயமா இருக்கு, அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடுவானோன்னு. அவன் என்ன அழிக்கிறேன்னு சொன்னானா அப்படின்னு ஜான்சி டீமனா மாறின வாட்டி கேட்கிறா. அம்மா உனக்கு எப்படி தெரியும்? நிறைய பேர் என்ன தேடி இந்த மாதிரி வந்திருக்காங்க, நீ அவனோட பேச்சை கேட்டு என்னை அழிக்கலாம்லாம் ட்ரை பண்ணான்னு வையன், நான் உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, அப்புறம் இந்த புள்ள பகல்ல இருக்கும்போது நான் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன்னு கிளம்புறா. ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறா போல. இவன் பயந்துகிட்டே, சரி நீ போயிட்டு வரும்போது எனக்கு கால் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அவங்க அப்பா கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், என் பொண்ணை சரி பண்றேன்னு எல்லாரும் ஸ்கேம் தான் பண்ணானுங்க. இப்ப இவன் சொல்றத மட்டும் நம்ம எப்படி நம்ப முடியும், அதாவது வில்லன் சொல்றத மட்டும் நம்ம எப்படி நம்ப முடியும், அவளை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே சரி பண்ணிடலான்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. அது எல்லாத்தையும் இவன் கிட்ட சொல்ல, கிளாஸ் முடிச்சுட்டு இந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கா. அப்ப கையில ஒரு கட்டு போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து, கையில அடிபட்டு இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் ஷூலேஸ் மட்டும் போட்டு விட்டுறீங்களா? இந்த பொண்ணும் போட்டு விட, ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த பொண்ணு ஒரு சாக்லேட்டை ஜான்சி கிட்ட கொடுக்க, இவளும் வாங்கிட்டு பஸ் ஏறிடுறா. அந்த சாக்லேட்டை எடுத்து வாயில போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்துருது. இந்த வேலையை யார் பண்ணதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியும், அந்த வில்லன் தான் பண்ணிருக்கான். இந்த பொண்ணு மயக்கம் போட்ட உடனே அந்த பையபுள்ளையும் பஸ்ல தான் இருந்திருக்கான். வந்து அவளை கூட்டிட்டு போயிடுறான். டைம் ஆச்சு, இன்னும் ஜான்சியை காணோமேன்னு கில் இங்க பதறிட்டு இருக்கான். கால் பண்ணி பார்த்தா எடுக்கல. ஆனா லக்கிலி ஜான்சியோட அப்பா அவளோட போன்ல லொகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்காரு. அதுல ஒரு மேப் மாதிரி வச்சிருக்காரு. ரொம்ப தூரத்துல அவளோட போன் காட்டுது. இவன் அந்த போனை வாங்கிட்டு லொகேஷன் காட்டுற இடத்துக்கு வேகமா போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணு கண்ண முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இவளை கட்டி போட்டு உட்கார வச்சிட்டு இருக்கான். அவ பின்னாடி நிறைய கவுர்லாம் கட்டி இருக்கு. அந்த புள்ள கண்ண முழிச்சோடனே, என்ன விட்டுறா, என் கவுர் மட்டும் இப்ப அவுந்துச்சுன்னு வையன், உன் சோழியை இங்கேயே முடிச்சிருவான்னு அந்த புள்ள காண்டுல கத்திட்டு இருக்க. அந்த புள்ள கிட்ட வந்து ஒரு கவுர் எடுத்து, ஆவியே வெளியே போ, ஆவியே வெளியே போன்னு மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோ எப்படியோ கதை உடைச்சிட்டு உள்ள வந்து அந்த பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டான். அப்புறம் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் தள்ளு முள்ளு அடிதடி ஃபைட் எல்லாம் நடக்க, ஹீரோ அவனை அடிச்சு போட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறான். உனக்கு ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுன்னு அவன் கேட்க, அவ எப்படி செத்து போனான்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படியே ஒரு
பிளாஷ்பேக் போகுது. ஒரு பொண்ணு கையில எதையும் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கா. தொடர்ச்சியான வறட்சினால நோயினாலையும் அழுகுரல் கேட்காத வீடே கிடையாது அப்படின்னு பேக்ரவுண்ட்ல அந்த பொண்ணு வாய்ஸ் கேட்க, அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்றத தான் சொல்றாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு பெரிய ஜோசியக்காரங்க வந்து எதையாவது உன்னை பலி கொடுத்தாகணும்னு சொல்ல, அந்த கிராமத்துல எதுவுமே கிடையாது அப்போதைக்கு. அதனாலேயே அந்த ஊர் மக்கள் இந்த பொண்ணை பலி கொடுத்துட்டாங்க போல. ஆனா நிஜமாவே அந்த காலத்துல இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கை அப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிஜமாவே நடந்திருக்கு. அப்புறம் இந்த பொண்ணோட சாம்பலை ஒரு குடும்பம் எடுத்து அதை ஒரு ஜாடியில போட்டு புதைச்சி வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஜாடிக்குள்ளாடியே என்னுடைய வாழ்க்கை முழுகி போயிருச்சு. என்னுடைய சோகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய தொடங்கும் போது 100 வருஷம் ஆகியிருந்தா என்னுடைய ஆன்மா அமைதியா சாந்தி அடைஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஜான்சியோட கொள்ளுப்பாட்டி என்னை வெளியெடுத்துட்டாங்க. அந்த ஜார்ல இருந்து என்னை வெளியெடுத்ததுனால நான் அவங்க உடம்புக்குள்ளேயே பூந்துக்கிட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டியோட உடம்புல, அதுக்கப்புறம் ஜான்சியோட அம்மா உடம்புல, இப்ப ஜான்சியோட உடம்புல அப்படின்னு மாறி மாறி இந்த பொண்ணு வந்திருக்கா. இவளை அடைச்சி வச்சிருந்த ஒரு ஜார் இருக்குல்ல, அந்த ஜார் வேணுமா இப்போ? அந்த ஜாருக்கு வெளியில 1000வது முழு நிலவு வரும்போது நான் மறைஞ்சு போயிருவேன்னு சொல்றா. படத்துல முன்னாடி 2 தடவை ஒரு 2 சீன்ல இந்த பொண்ணு ஜாரை தேடிட்டு இருந்திருப்பால, இப்ப தெரியுதா உங்களுக்கு அந்த ஜாரை ஏன் தேடிட்டு இருந்தான்னு? ஒரு ஜாரை பொத்துன்னு கீழே போட்டு கூட உடைச்சிருப்பா. அதுவும் எதுக்காகனா அந்த ஜார் கிடைக்கலன்னு தான் கீழே போட்டு அப்படி உடைச்சிருப்பா. நான் சிம்பிளா சொல்லிடுறேன், இப்ப அந்த ஜார் இருந்தா இந்த பொண்ணு அதில் ஸ்டே பண்ணிக்குவா. அப்படி இல்லைன்னா அடுத்த முழு நிலவு வரும்போது இவ ஃபுல்லா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிருவா. அந்த பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற ஆன்மா அழிஞ்சு போயிடும். நான் போன வாட்டி நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்றத கேட்டு இதை எல்லாத்தையும் கேட்ட இவனுக்கு நைட்டு தூக்கம் வராம முழிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் 2 மணிக்கு இந்த பொண்ணு வரும்னு இவன் வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த டீமன் பொண்ணு வரவே இல்லை. என்னடா என்னோட பொண்ணு இப்பெல்லாம் வெளியவே வரதில்ல, எவனோ ஒரு மந்திரவாதி சொன்னியே, அவன் ஏதாவது பண்ணிட்டானாடா என்னோட பொண்ணை? அந்த டீமன் அவளோட உடம்ப விட்டு போயிருந்தாலும் இப்ப அந்த ஜான்சி பொண்ணு சஃபர் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. எல்லாம் என்னோட முன்னோர்கள் பண்ண சாபம் அப்படின்னு அவர் சொல்ல, அப்பதான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஜான்சியோட கொள்ளுப்பாட்டி வீடு இன்னும் இருக்கான்னு கேட்க, எதுக்கு கேட்கற, சும்மா கேட்கறேன் சொல்லுங்கன்னு சொல்ல, இவன் அவனோட பேக் எடுத்துட்டு வேகமா கிளம்புறான். பிளைட்டை பிடிச்சி ஜான்சியோட கொள்ளுப்பாட்டியோட வீட்டுக்கு போய் அங்க போய் எல்லா இடத்தையும் தோண்டி எடுக்க அந்த ஜாரை தேடிட்டு இருக்கான் போல. இந்த பொண்ணு டீமனா மாறி இருக்க ரொம்ப சோகமா உட்காந்துருக்கா. நான் உனக்கு ஊஞ்சல் ஆட்டி விடுவான்னு அவர் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த பக்கம் கில்லி எல்லா இடத்துலயும் தோண்டி பார்த்துட்டு என்னடா ஜாரே கிடைக்கலன்னு டயர்ட் ஆகி போய் கிடக்குறான். எங்க தோண்டி அந்த ஜாரே கிடைக்கல, என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு உட்காந்து இருக்க, அப்போ ஒரு பறவை பறந்து வந்து ஒரு கல்லு மேல உட்காந்து இருக்க, சிட்டுக்குருவி போல. அந்த சிட்டுக்குருவியை பார்த்துக்கிட்டே இருக்கான். அது ஏதோ சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்ப இவன் மைண்ட்ல டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகி அந்த கல்லை நவுத்த ட்ரை பண்றான். எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த கல்லு கொஞ்சம் கூட நகரல. அப்புறம் அந்த கல்லு கடியில ஒரு கம்பியை விட்டு அழுத்துன்னு அழுத்தி அந்த கல்லு அசைய ஆரம்பிக்குது. அந்த கல்லை நவுத்திட்டு அது கடியில தோண்ட ஆரம்பிக்க, நினைச்ச மாதிரி அந்த ஜார் அதுக்குள்ளதான் இருக்கு. அந்த ஜார் எடுத்துட்டு இவன் வேகமா ஓட, ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறான்னா, இன்னைக்குதான் கடைசி முழுநிலவு வரப்போகுது. அந்த பொண்ணை இன்னைக்குள்ள ஜாருக்குள்ள அடைக்கலனா அவ மொத்தமா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிருவா. அதனாலேயே அவன் வேகமா ஓடிட்டு இருக்க, டக்குன்னு கீழே விழுந்துடுறான். ஜாரு உடஞ்சிருச்சான்னு பார்த்தா அதுதான் இல்ல, சும்மா டைரக்டர் நம்மள பயன்படுத்துறதுக்காக ஒரு சீனை வச்சிருக்காரு. அப்புறம் அவன் கஷ்டப்பட்டு ரோட்ல நடந்து வந்து லிப்ட கேட்டு அப்புறம் ஃபிளைட்டை பிடிச்சி அங்க இருந்து வர, நைட்டு ஜான்சி அவங்க அப்பாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்க அந்த கில் பையன்னு டீமன் கேட்க, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கில் பையபிள் அங்க இருந்து ஓடி வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறான். நிறுத்துடா, எதுக்குடா என்னோட கையை பிடிச்சி ஓடிட்டு இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன் பாரு டொன்டோடாய் அப்படின்னு அந்த ஜார் எடுத்து காட்டுறான். இந்த ஜாருக்குள்ள பூந்துக்கோ, நீ இன்னும் 50 வருஷத்துக்கு நீ இதுக்குள்ள வாழு அப்படின்னு நம்ம சொல்ல, அந்த ஜார் இல்லன்னா இந்த பொண்ணு ஃபுல்லா மறைஞ்சிருவா. அப்படி இல்லைன்னா அந்த ஜாருக்குள்ள இவளால வாழ முடியும். அதனாலதான் இவளுக்காக அதை இவன் தேடி எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த ஜாருக்குள்ள போனீங்கன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு உன்னை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்து ஃபீல் பண்ணி, நீ ஏன் எனக்காக இப்படி பண்றான்னு அந்த பொண்ணு கேட்க, இல்ல அந்த டீமன் கேட்க, நீ ரொம்ப நல்ல டீமனா இருந்த, எனக்கு தூக்கம் வந்த உடனே நீயும் தூங்குற மாதிரி நடிச்ச. அதாவது நைட் இவன் 2 மணிக்கெல்லாம் கூட்டு போயிருப்பான்ல, அதை சொல்றான். அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் நீ தண்ணி ஊத்துன. எந்த வகையான டீமன் இந்த மாதிரி செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தும் நீயே சொல்லு? நீ நல்ல பொண்ணு, அதாவது நல்ல டீமன், அதனாலதான் நான் உனக்கு இதை பண்ணனேன். இதை கேட்டு டீமன் கண்ணீர் விட்டு அழுது இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. உன்னோட உண்மையான பேரை சொல்லு, இப்போ நான் உன்னை இந்த ஜாருக்குள்ள அடைச்சிடுறேன். இந்த பொண்ணு அழுதுகிட்டே, என்னோட பேரு மூன் யாங்னு சொல்ல, நம்ம மோகினின்னு வச்சுக்குவோம் சிம்பிளா. என் பேரு மோகினின்னு சொல்ல, மோகினி நான் உனக்கு ஆணையிடுறேன், நீ ஜான்சியோட உடம்புல இருந்து வெளியே வந்து இந்த ஜாடிக்குள்ள போ அப்படின்னு 3 தடவை சொல்லணுமா. 2 தடவை இவன் சொன்ன உடனே, எனக்காக இவ்வளவு பண்றியடான்னு அந்த டீமன் லவ்ல ஓடி வந்து அவன் கூட இருந்த எல்லா மெமரிஸையும் நினைச்சு பார்த்துட்டு ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி, அந்த பேக்ரவுண்டு விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கும். இந்த சீன்ல கொரியன் படம்னா கொரியன் படம் தான்ப்பா, தேங்க்ஸ்னு அந்த பொண்ணு அவன்கிட்ட கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டே அவன் கூட நின்றுட்டு இருக்க. அவனும் கடைசியா ஒரு தடவை ஜாருக்குள்ள போன்னு சொல்ல, அவளோட ஆன்மா உள்ள போயிருது. அதாவது அந்த பொண்ணுக்குள்ள இருந்த மோகினி ஆன்மா வந்து அந்த ஜாருக்குள்ள போயிருது. அதுக்கப்புறம் நைட்டு 2 மணி ஆனா இந்த பொண்ணு எந்திரிக்கிறதே கிடையாது. அதோட அவளோட அப்பாவும் கசினும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கில் அந்த ஆன்மாவை போக வச்சுட்டான்னு. ஜான்சி பொண்ணு ஜெர்மன்லாம் படிச்சிட்டு இருந்தால, அதை வச்சு படிக்கிறதுக்காக ஃபாரின் போயிட்டா. இப்போ கில் பையன் அந்த பொம்மையெல்லாம் நல்லா தூக்குவான்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த கிரேனை வச்சு பொருள் தூக்குற வேலைக்கு சேர்ந்துட்டான். அப்புறம் அந்த ஜான்சி பொண்ணு கில்லோட கூட இருந்த மெமரி
மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கில் பையனுக்கு ஒரு கால் பண்றா. அப்ப 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீமன் அடைச்சு வச்சிருந்த ஜாடியும் அப்படியே கொண்டு போய் கிட்ட காட்டுறாங்க. அதுல அந்த டீமன் பொண்ணு வரைஞ்சு வச்சிருந்த காமெடியான பொம்மையும் இவன் அந்த பிள்ளைக்கு கிஃப்டா எடுத்து கொடுத்த அந்த பொம்மையும் அந்த இடத்துல பத்திரமா அப்படியே இருக்கு. இது எல்லாத்தையும் காமிச்சு அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.